ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இது ஆன்மீக பரிகாரம்னு சொல்கிறத விட இது ஒரு சூப்பரான ரெசிபி என்று சொல்லலாம். ஸோ என்ன ரெசிபி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 ஒரு அதிமுக்கியமான நாளானது தற்போது வர இருக்கு. ஆக்சுவலி 2026 ஆங்கில மாதத்தில் 4வது மாதமான ஏப்ரல் மாதம் நடந்துட்டுருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு அற்புதமான நாள் ஏப்ரல் 14ஆம் தேதி வருது. அன்னைக்கு என்ன அற்புதமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தமிழ் மாதத்துடைய முதல் மாதமான சித்திரை மாதம் இருக்குல்ல, அந்த சித்திரை மாதத்துடைய முதல் நாளுங்க. ஸோ அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிறக்க இருக்கு. அன்னைக்கு கிழமை செவ்வாய்க்கிழமை. அன்னைக்கு சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு ராசி மேச ராசியில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். அதுதான் சித்திரையுடைய முதல் நாள். இந்த நாளை தான் தமிழர்களுடைய திருநாளான தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுது. ஸோ தை திருநாள் தமிழ் புத்தாண்டாக சொல்லப்பட்டாலும் சித்திரை 1 தான் தமிழ் புத்தாண்டாக இன்றளவும் கொண்டாடப்பட்டு இருக்கு. இந்த புத்தாண்டு அன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு ரெசிபி தான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி புத்தாண்டு பிறக்கக்கூடிய அன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தை நாம் மகிழ்ச்சியாக செய்கிறோமோ அந்த விஷயம் ஆண்டு முழுக்க நமக்கு வரும் என்பது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதனால் ஆண்டுடைய முதல் நாளே இனிப்போடு நாம் ஆரம்பித்தால் அந்த ஆண்டு முழுக்க இனிப்பு நிறைய நமக்கு வாழ்க்கையில் நடக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு இனிப்பு செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அந்த இனிப்பு செய்கிறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ரெகுலராக பொங்கல் பாயாசம் இந்த மாதிரி செய்யாமல் வித்தியாசமாக இந்த முறை இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக வித்தியாசமாக இருக்கும். அதே போல் வாழ்க்கையும் வித்தியாசமாக நிறைய இனிமையான விஷயம் நடக்கும். சரி, என்ன ரெசிபி செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இதை தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ தெளிவாக வீடியோ பாருங்கள். ஸோ என்ன ரெசிபி அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ரெசிபியை தெரிஞ்சு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். சரி, வாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை செய்யும்போது நீங்கள் நம்பிக்கையோடு செய்யணும். இது நாம் செய்கிறதுனாலலாம் நம்ம வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை நீங்கள் உங்களுக்குள்ளே வைத்துக்கிட்டு இதை செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக பாயாசத்துக்கு பதிலாக பால் பூரியை செய்யுங்க. அட்டகாசமான டேஸ்ட்டுக்கு நீங்களே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தயாராகிருவீங்க. சரி, வாங்க ரெசிப்பியை இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு வழக்கமான பாயாசம் செய்கிறதுக்கு பதிலாக பாலில் ஊரில் மென்மையான பால் பூரியை செய்யுங்க. இதை செய்வது ரொம்ப சுலபம், அதை விட ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சரி, எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டுமே நம்ம வழக்கமாக ஏதாவது ஸ்வீட் செய்யணும். எப்பயுமே ஸ்வீட் அப்படின்னா எல்லாத்துக்கும் பாயாசம் தான் ஞாபகம் வரும். ஸோ அந்த பாயாசத்துக்கு மாற்றாக இந்த முறை நாவூறக்கூடிய சுவையில் பால்பூரி ஸ்வீட் செய்து அசத்துங்க. தேங்காய்பால் மற்றும் நட்ஸின் மணத்தோடு ஊறிய பூரிகள் பண்டிகை கால விருந்துக்கு ஒரு தனி சிறப்பை உங்களுக்கு தரும். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு எல்லாருக்குமே பிடித்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி இதுவாக அமையும். அதனால் இதை கண்டிப்பாக செய்து அசத்திருங்க. முதல்ல இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத சொல்கிறேன். தேவையான பொருட்களை நோட் பண்ணிக்கோங்க. இல்லாத பொருட்களை வாங்கி வைத்துக்கோங்க. புத்தாண்டு அன்னைக்கு செய்து அசத்திருங்க. இதுக்கு தேவையான பொருட்களில் ஃபஸ்ட்டு ரவை 1 கப் தேவை. அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் தேவை. அப்புறம் உப்பு தேவை, நெய் தேவை, எண்ணெய் தேவை, பால் 2 கப் தேவை, தேங்காய் துருவல் தேவை, சர்க்கரை தேவை, முந்திரி தேவை, கசகசா தேவை, ஏலக்காய் தேவை, நட்ஸு தேவை. நட்ஸு உங்களுடைய விருப்பம். பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட் இந்த மாதிரி எந்த நட்ஸு உங்களுக்கு வேணுமோ அந்த நட்ஸை பயன்படுத்திக்கோங்க. ரவை 1 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையானது இந்த பொருட்கள்லாம். இதெல்லாம் வைத்து தான் நீங்கள் நான் சொல்லக்கூடிய ரெசிப்பியை தயார் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வைத்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு செய்முறையை விளக்குறேன். செய்முறையை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. செய்முறையை தெரிஞ்சு அந்த செய்முறைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது செய்முறையை தெரிஞ்சு அந்த செய்முறையை இந்த டைம் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே இந்த ரெசிபி உங்களுக்கு ஹிட் அடிச்சிடும். சரி, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, ரவை இருக்குல்ல, ஒரு கப் எடுத்தீங்கள, அந்த ரவையை மிக்சியில் போட்டு நைஸாக வந்து அதை பொடித்துக்கொள்ளும். எந்த அளவுக்கு நைஸாக பொடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடிச்சுக்கொள்ளணும். அதுக்கப்புறமா அதை ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுடணும். ஸோ பொடித்த ரவையை அகலமான பாத்திரத்தில் போட்டதுக்கு பின்னாடி அரிசி மாவு வந்து எடுத்து வச்சுருக்கீங்களா, அந்த 2 ஸ்பூன் அதையும் அதில் போட்டுடணும். அதோடு ஒரு சிட்டிகை உப்பு, கொஞ்சமாக நெய் சேர்த்து அதை நன்றாக கலக்க வேண்டும். நல்லா கலந்ததுக்கு பின்னாடி சிறிது சிறிதாக தண்ணீர் தெளித்து நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் வீட்டுக்கு பிசைவோல அந்த பதத்திற்கு மென்மையாக இந்த மாவை வந்து பிசைந்து கொள்ளணும். அதாவது ரவை, அரிசி மாவு, ஒரு சிட்டிகை உப்பு, நெய் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சிறிது சிறிது தண்ணீர் தெளித்து சப்பாத்தி மாவு பதத்திற்கு மென்மையாக இதை பிசைந்து கொள்ளணும். மாவு எந்த அளவுக்கு மென்மையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு பூரிகள் பாலில் நன்றாக ஊறி சுவை கூடும். அதனால் நல்லா மாவை வந்து சாஃப்டாக பிசைங்க. பிசைந்த மாவை என்ன பண்ணுன்னா கொஞ்ச நேரம் ஊற வச்சுருங்க, ஒரு அரை மணி நேரம். அதுக்கப்புறம் சிறு சிறு உருண்டைகளாக வந்து உருவாக்குங்க. அதுவும் வட்டமாக திரட்டுங்க. சிறு சிறு உருண்டைகளாக்கி வட்டமாக திரட்டி அதுக்கப்புறம் பூரி போடுற மாதிரி காய்ந்த எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக பொரித்து தனியாக எடுத்து வைங்க. நார்மலாக நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூரி போடுறோம்ல, அதே மாதிரி தான் இதையும் வந்து நம்ம ஃபுல்லாக பொரித்து எடுத்து தனியாக வைக்கணும். ஸோ பொரிக்கும்போது நல்லா செந்நிறமாக பொரித்துக்குங்க. அடுத்ததாக பொரித்ததுக்கு பின்னாடி என்ன பண்ணுன்னா, ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்குங்க. அதில் தேங்காய் துருவல், முந்திரி, கசகசா, ஏலக்காய் சேர்த்து சிறிதளவு தண்ணீர் ஊற்றி நல்லா அதை விழுதுகளாக அரைத்து கொள்ளுங்க. விழுதுகளாக அரைத்ததுக்கு பின்னாடி ஒரு பாத்திரத்தில் பாலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடுங்க. பால் நல்லா கொதி வந்ததும் அரைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த தேங்காய் விழுதை அப்படியே சேர்த்து பச்சை வாசனை போகும் வர நல்லா அந்த பாலை கிளறிக்கிட்டே இருங்க. பின்னர் இதில் சர்க்கரையை சேர்த்து கலவையை நன்கு திக்காக கொதித்து வரும் வரைக்கும் அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமேட்டு அடுப்பை அணைச்சிருங்க. இறுதியாக பொரித்து வைத்துள்ள பூரிகளை மொத்தமாக இந்த பால் கலவையில் போட்டு சுமார் 30 நிமிடம் வரை நன்றாக ஊற விடுங்க. பூரிகள் பாலை முழுமையாக உள்வாங்கிய பிறகு அதனை 10 நிமிடம் ஃப்ரிட்ஜில் வைத்து ஜில்லென எடுத்துருங்க. அதன் மேலே நான் சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்ட நட்ஸை எல்லாம் பொடி பொடியாக நறுக்கி அதை தூவுங்க. தூவி அதுக்கப்புறமேட்டு பரிமாறுங்க. இந்த தமிழ் புத்தாண்டில் இந்த மாதிரி அட்டகாசமான இனிப்பை தயார் செய்து நீங்களும் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெசிபியை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ரெசிபி தெரியும் அப்படின்னா இதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே ஃபாலோ பண்ணலாம், தப்பு கிடையாது. இல்லை தெரியாது அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவில் நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா டிட்டோவாக உங்களுக்கு இந்த பூரி சூப்பராக வந்துடும். இந்த பால் பூரி வந்து சுவை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்கும். இந்த வருடத்துடைய முதல் நாள் நீங்கள் இந்த ஒரு ஸ்வீட்டை செய்தீங்கன்னா இந்த வருடம் முழுக்க உங்கள் வாழ்வில் நிறைய சந்தோஷம் உப்பிக்கிட்டே வரும். நம்பிக்கையை இழக்காமல் பால்பூரியை செய்து அசத்துங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இதை உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை தெரிஞ்சு இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி பயன்பெறட்டும். இதே போல் நிறைய அப்டேட்டான வீடியோ வரும். அதெல்லாமே இன்னும் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஆண்டு பிறக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து செய்யணும், செய்யக்கூடாது, என்ன மாதிரி பஞ்சாங்கம் இந்த வருடத்துக்கு இருக்குது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதை பார்க்கலாம், நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த வருடத்துடைய பஞ்சாங்கத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். வருடம் வந்து எப்படி இருக்குங்கிறது அந்த பஞ்சாங்கத்தில் தெளிவாக இருக்கும். அதனால தான் அந்த வீடியோ பார்க்கலாம் பாருங்கங்கிறத சொல்கிறேன்.
வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணட்டும். இதே போல் பிரபவ வருடத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுவேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணுங்கள். இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.